ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் மோஸ்ட்லி எனக்கு கேட்டிருந்தீங்க ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்துக்கலாம், எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற சேனலில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதனாலும் மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். இந்த கார்டு ஆக்டிவேட் பண்ணுறது வந்து பர்டிகுலர் பேங்க்கில் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எல்லா பேங்க்லேயும் மோஸ்ட்லி இது தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது பேங்க் இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு இது செப்பரேட் வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ண பட்டிருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, அதுக்கு தான் வந்து நம்ம கார்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏடிஎம்க்கு போயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்டை போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்மளோட பின் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறேன். அந்த கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட ஃபோன் நம்பரெல்லாம் கேட்கும். அதில் போட்டு ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா ஓடிபி ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அது உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு போயிடும். ஸோ அந்த ஓடிபி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம், பின் செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏடிஎம்மை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இங்கே பார்த்தீங்களா கார்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதில் நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்தமாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும் என்ன டெபிட் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது, டொமஸ்டிக்காக இன்டர்நேஷ்னலான. ஸோ டொமஸ்டிக் அதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாதிரி லோட் ஆகிட்டு திரும்ப என்ன ஆகும், நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து பின் செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகுது, என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் வந்து ப்ராசஸ் அப்படின்னு வரும். உங்களோட ஓடிபி கேட்கும். நம்மளோட முன்னாடி ஓடிபி ஜென்ரேட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அது வந்து நம்மளோட ஃபோன் நம்பருக்கு போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க இதில். ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ஃபோனில் பார்த்துட்டு அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப என்ன ஆகும், லோட் ஆகிட்டு நியூ பின் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பின் செட் பண்ண போகிறீங்க அந்த கார்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்களாம் வந்து நல்லா மறக்காத மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு என்டர் பின் அண்ட் ப்ரெஸ் ஹியர் அப்படின்னு இருக்கும். ஸோ பின்னை செட் பண்ணதுக்கு வந்து என்டர் பண்ணிடணும். கீழே வந்து அந்த நம்பர் டேப் இருக்கும்ல, ஸோ அதில் எதை நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த 4 டிஜிட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறமா யுவர் பின் இஸ் பீயிங் ப்ராசஸ். ஸோ நம்ம பின் வந்து செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறமா பின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். உங்களோட கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன பண்ண ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பின்னோட நீங்கள் செட் பண்ணதோட நீங்கள் போகணும் அப்படின்னா போகலாம். அப்படி இல்லைனா திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி அதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகலாம். ஸோ நான் வந்து திரும்பவும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ப்ராசஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா என்ன டெபிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷ்னலில் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ்டும் வரும். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும், திரும்ப ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் வந்து நம்மளோட பின் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மாதிரி டிலே ஆகுது. ஏன் அப்படின்னா சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதேமாதிரி லாங்குவேஜ் கேட்குது, இங்கிலீஷ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா திரும்ப என்ன ஆகுது, ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. ஷோ ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு திரும்ப என்ன ஆகுது, ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகுது. உங்களோட பின் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பின் செட் பண்ணீங்க இதுக்கு முன்னாடி அந்த பின்னை வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பேலன்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ ஓகே, ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் இன்கொயரி அப்படின்றத கொடுக்கணும். ஸோ காசு வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேஷ் வித்ட்ராவல் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நான் பேலன்ஸ் செக் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கார்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து இது வந்து பர்டிகுலர் பேங்க்கில் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதில் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயும் இதே மாதிரி தான் கார்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது பேங்க்கில் வேறு ஏதாவது டைப்பில் இருக்குது உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான தனி செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.